ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீக்லி ஃபார்காஸ்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா முக்கியமா மேஜர் பேர் எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். அதை தவிர வந்து கோல்டு அண்ட் பிடிசி நம்ம வந்து பார்ப்போம். நீங்க வந்து மேஜர் பேர்ல ட்ரேட் பண்றவங்களோ அண்ட் கோல்டு அண்ட் பிடிசில ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ஒரு வீக்லி அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைரக்ஷனல் பர்பஸ்க்காண்டி தான். ஏன்னா ஒரு தவறான ஒரு டைரக்ஷன்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனல் வீடியோ தான். இந்த ஒரு என்னோட ஒரு அனலைசிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்டோட ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து NZUSDயோட ஒரு பேர் தான். NZUSDல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம இருக்கோம். ஓகேவா, நம்ம ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கீலோட்ஸ் எல்லாமே நான் டிரா பண்ணி வச்சிட்டேன். அது உங்களுக்கு எப்படி வரையணும்னு தெரியலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், நீங்க அதில் பார்த்துக்கலாம். ஓகே நான் வந்து 4H டைம் ஃப்ரேம் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். நீங்க 4H டைம் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. NZUSD மார்க்கெட் வந்து லோவர் லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கிளியராகவே இருந்திருக்கு. ஓகே, பட் ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒரு வால்யூம் நீங்க பாருங்க, மார்க்கெட் இவ்வளவு நேரம் ஒரு லோயர் லோவை வந்து பிரேக் பண்ண மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹையர் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்குது. இத பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்ப மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராகவே இந்த ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். ஓகே, அப்ப மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கரண்ட்லி வந்து ஒரு ஹையர் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்குது. ஓகேவா, அது வரைக்கும் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸா ஒரு வியூ வந்து நம்ம பாத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சேம் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா வந்துருக்கு, லோவர் லோ பிரேக் பண்ணி. பட் ரீசெண்டா இந்த இடத்துல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைய நல்லா பிரேக் பண்ணி, எப்படி பிரேக் பண்ணிருக்குன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மொமெண்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேவா, நான் கொஞ்சம் நல்லாவே காட்டுறேன், டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் நான் காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நல்லா லோவர் லோ வரை பிரேக் பண்ண மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹையர் ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஸ்ட்ராங்கா வால்யூம் வந்தாலும் என்ன நடந்திருக்குன்னா புல்லிஷ், கிளியரான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இந்த இடத்துல நடந்திருக்கு. எக்ஸாக்டா இந்த ஒரு மொமெண்டம் இங்க வரதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணா அந்த ஒரு வால்யூம் பாருங்க, ஃபுல் பையர்ஸர் வந்து ஆக்சுவலி உள்ள வந்துட்டாங்க. அதனால மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் எப்படி ப்ரோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகைன் ஒன் மோர் ஹையர் ஹை உடைக்கும். திரும்ப இந்த ஒரு லோவர் லோ வந்து பிரேக் பண்ண முடியாம இந்த ஒரு ஹையர் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டம்ல இருக்குது. நம்ம பையிஸ் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அப்ப கரண்ட்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பையிங் சைடு போவேன். எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா, கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா நான் வந்து பையிங் எதுவும் நான் வந்து போக மாட்டேன். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தாராளமா நான் வந்து போவேன். ஓகேவா, ஓகே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மார்க்கெட் கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி ஒரு புல்லிஷா இருக்குது. மார்க்கெட் கரண்ட்லி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வகாண்டி நான் வெயிட் பண்றேன். இங்க இருந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்க இருந்து மார்க்கெட் புல்லிஷா திரும்ப வந்து எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் பண்றக்கூடிய கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நான் தாராளமா பை பண்ணுவேன். மார்க்கெட் அப் இந்த ஒரு லெவல் வரைக்கும் நான் வந்து டார்கெட் செட் பண்ணுவேன். ஓகேவா, நான் இந்த ஒரு மூவ் தான் இந்த ஒரு வீக் வந்து வெயிட் பண்றேன். மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்காம கீழே போகுது, இந்த ஒரு லோவர் லோ டன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ பாயிண்ட். இந்த ஒரு லோவர் லோ வந்து மார்க்கெட் டன் பண்ணுதுன்னா அகைன் பியரிஷ் தான் இதாகும். அப் டு இந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம வந்து பியரிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன். இந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம வந்து பியரிஷ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப NZUSD கரண்ட்லி வந்து ஒரு புல்லிஷான ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்குது. பையிங் வந்து நான் சொல்ற ஒரு லெவல்ல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அது வந்து நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா GBPUSD வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, ஏன்னா ஹையர் ஹை எந்த ஒரு இடத்துலயுமே பிரேக் பண்ணல. இந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு கீ லெவல்ல மார்க்கெட் இருக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல இருக்க எல்லா ஒரு லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து ஹண்ட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல இருந்த லிக்விடிட்டிஸா இருக்கட்டும் மார்க்கெட் வந்து ஹண்ட் கொடுத்துருச்சு. அப்ப மார்க்கெட் வந்து பியரிஷா இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லிக்விடிட்டி எடுத்துமே மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல இன்னும் மொமெண்டம் கொடுக்கல செல்லிங் சைடு. ஓகேவா, மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சைடா தான் இருக்குது, செல்லிங் சைடு இன்னும் ஒரு மொமெண்டம் கொடுக்கல. அப்ப மார்க்கெட் வந்து செல்லிங் சைடுல மொமெண்டம் கொடுத்தா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கலாம். நான் பையிங் சைடு இன்னும் எடுக்கல, செல்லிங் சைடுக்காண்டி நான் வெயிட் பண்றேன். மார்க்கெட் அகைன் இந்த ஒரு லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மொமெண்ட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அப் டு இந்த ஒரு லெவல் வரைக்கும் செல்லிங் ஆகலாம். பட் மார்க்கெட்ல இந்த ஒரு வால்யூம் வந்ததுக்கு தான் மெயின் ரீசன். இந்த இடத்துல இருந்து மொமெண்டம் கொடுக்காத ஒரு மெயின் ரீசனாவே இருக்குது. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பியரிஷ் மொமெண்டம் கிடைக்குதுன்னா நம்ம தாராளமா செல் பண்ணலாம் GBPUSD. ஓகேவா, ஓகே அப்ப மேபி வந்து இந்த ஒரு மார்க்கெட்ல இருந்து ஒரு மொமெண்டம் கொடுக்காம பையர்ஸ் உள்ள வந்து அகைன் மார்க்கெட் வந்து மேல போகுது,
அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்குரிய ஷிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே ப்ராபபிலிட்டி இருக்குது. அப் டு இந்த ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஆகவே இந்த ஒரு லெவலும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கெட் அப் டு திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஒரு லெவல் டு நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ணும். அப் டு இங்க வரைக்கும் உங்களுக்கு போறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரே வீக்ல வந்து இந்த ஒரு மொமெண்டம் வந்து நடக்காது. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் போவோம். நான் இந்த நெக்ஸ்ட் ஒரு வீக்குக்காண்டி இந்த ஒரு நல்ல ஒரு பியரிஷ் காண்டி வெயிட் பண்றேன். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் பியரிஷ். அப்படி இல்லைன்னா நான் அந்த ஒரு மார்க்கெட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஜிபிபிஎஸ்டி நான் டைரக்டா என்டர் ஆகாம கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, யூஎஸ்டி கேட். இந்த கனடியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்குது. கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப இதை பத்தி வந்து நம்ம வந்து இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க வேணாம். இந்த ஒரு வீக்ல வந்து கனடியன்ல நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு விதத்திலுமே கிளியரா இல்ல. அதனால கனடியன்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ஒரு வீக் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம வந்து கனடியன் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, கனடியன் வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் அவாய்ட் பண்றேன். ஓகே, யூஎஸ்டி. யூஎஸ்டில பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். லோயர் லோ டர்ன் பண்ற மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை வந்து ஸ்ட்ராங்கா டர்ன் பண்ணிருக்கு. கேண்டில் க்ளோஸ்மே வச்சிருச்சு. ஓகேவா? மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேவா? மேபி மார்க்கெட் வந்து யூஎஸ்டில பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு ஹையர் ஹையை டன் பண்ணுது அப்படின்னா நான் கிளியராகவே இந்த இடத்துல வந்து நான் பையிங் நெக்ஸ்ட் பையிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா நான் கொஞ்சம் லோவர் ரிஸ்க்ல எடுப்பேன். ஏன்னா மார்க்கெட் ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தெரியும், சேம் அதே தான். இந்த இடத்துல அந்த ஒரு இது வந்து புல்லிஷ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு ரீசெண்டா கொஞ்ச நாளா நம்ம வந்து ஒரு புல்லிஷ் கான பார்க்கலாம். ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து புல்லிஷா இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குது யூஎஸ்டில. ஓகே ஓகே, ஜேபிஒய் மார்க்கெட் வந்து ரீசென்ட்லி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு இதாக கிடைச்சிச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ்மே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் எல்லாருமே. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர்கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தீங்க நம்ம டீம்ல இருந்துமே. பட் இந்த ரீசெண்டா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. கரண்ட்லி மார்க்கெட்டோட ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கு. அப்ப ஸ்விங் லோ பாயிண்ட் வந்து இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ. நான் ஷோ பண்றேன். ஓகே, மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு கீ லெவல்லயுமே இருக்குது. நல்ல ஒரு மூமெண்ட்டுமே இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் டைரக்டா கூட இந்த ஒரு ஹையை வந்து டன் பண்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல இருக்குது. இந்த ஒரு ஹையை டன் பண்ணி இன்னும் ஹையர் ஹை ஃபார்ம் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து இல்ல மார்க்கெட் கொஞ்சம் கீழே வருதுன்னா இந்த ஒரு கீழே லெவல்ல வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம ஒரு ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ். இந்த ஒரு நான் ஒரு ஜோன் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஒரு கீழே உள்ள மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம வந்து பியரிஷ் ஆயிரும். நம்ம வந்து செல்லிங் மட்டும் தான் ட்ரை பண்ணுவோம் ஜேபிஒய்ல. கரண்ட்லி பாத்தீங்கன்னா பையிங் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா நடக்கலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். ஃபிபோனாச்சி நம்ம டூல் இங்க இருந்து போறப்ப மார்க்கெட் வந்து ஓடி லெவல்ல இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லாவே ஒரு புஷ் கொடுத்துருக்கு. பட் இந்த ஒரு ஹையர் ஹையை டன் பண்ணல. அந்த ஒரு ஹையர் ஹையை டன் பண்ணாத மெயின் ரீசன் தான் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ல வந்து நமக்குரிய ட்ரேட்ஸ் நம்ம எடுக்காததுக்கு மெயின் ரீசனு. இந்த ஒரு ஹையர் ஹையை டன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம வந்து ஜேபிஒய்ல வந்து நல்ல ஒரு ட்ரேட் வந்து பார்த்திருப்போம். பட் அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் ட்ரேட்ஸ் எதுவுமே கிடைக்காதனால நம்ம அந்த ஒரு ட்ரேட் எடுக்கல. ஓகே ஓகே, அப்ப ஜேபிஒய் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு லெவல்காண்டி வெயிட் பண்றேன். இந்த லெவல்ல வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா கிடைச்சுன்னா ஜேபிஒய் நான் பை பண்ணுவேன். அதர்வைஸ் நான் ஜேபிஒய் மார்க்கெட் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே, ஆஸ்திரேலியன் டாலர் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சருமே இன்னும் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை. ஓகேவா? மேபி இந்த இடத்துல வந்து ரிஸ்கியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. மேபி நீங்க வந்து ஆஸ்திரேலியன் டாலரை நான் என்ட்ரி எடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெவல்ல இருந்து ஒரு பையிங் நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த ஒரு மேபி இந்த இடத்துல ஒரு இந்த லெவலுக்கு வரைக்கும் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த ஒரு ஹை வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணலாம். ஓகே, அப்ப ஆஸ்திரேலியன் டாலர்ல இதுதான். ADUSD ட்ரேட் வந்து இதுதான் இருக்கு. நீங்க ADUSD ட்ரேட் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு மொமெண்டம் தாண்டி வெயிட் பண்ணி எடுக்கலாம். இங்க இருந்து பையிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, USD செஃப்மே பாத்தீங்கன்னா சேம் தான். ஜேபிஒய் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்பவுமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மெயினான ஒரு லெவல் இந்த லெவல்ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலா இருக்குது. ஏன்னா நீங்க இந்த லெவல் வந்து ப்ரீவியஸா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பெரிய லெவல்ல ஒரு லெவல். இந்த லெவல் நான் மார்க் பண்றேன் பாருங்களேன். அகைன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்னா இந்த ஒரு லெவல். ஓகேவா? அப்ப இந்த ஒரு லெவல்ல இருந்து நமக்கு ஒரு பவர் கிடைச்சிச்சுன்னா நம்ம தாராளமா பை பண்ணலாம். ஓகே,
மார்க்கெட் கரண்ட்லி ஸ்ட்ரக்சர் இன்னும் கிளியரா வந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் கொடுக்கல. 4Hல பாத்தீங்கன்னா அதே இது 1Hல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். கன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு மெயினா இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து இங்க இருந்து அகைன் ஒரு லோவர் லோ கொடுக்குது ஃபார்மேஷன், இங்க இருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹையா நமக்கு இது கிடைக்குதுன்னா அப் டு இந்த ஒரு லெவல் வரைக்கும் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அப்ப நான் செஃப்லயுமே நான் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதே சேம் தான், நான் கன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரிஸ்கை மேனேஜ் பண்ணி நான் செஃப்பும் ஜேபிஒய்லயே நான் வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஓகே, கோல்டுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? கோல்டு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு வந்து கோல்டுல வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம அதர் சைட்ல மிச்ச லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு லெவல் தான். ஆக்சுவலி நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் டிரா பண்றேன். ஓகே, 4Hல பாருங்க நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு கீ லெவல் தான். வேற மார்க்கெட்ல எங்கேயாச்சும் லெவல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டா கரண்ட்லி மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு வியூல இருக்குன்னா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அப் ட்ரெண்ட்னா ஹையர் கையை பிரேக் பண்ணி பாருங்க, ஒரு அப் ட்ரெண்டுங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காவே மூவ்மெண்ட்ல இருக்குது. இங்கேயுமே ஸ்ட்ரக்சர் பிரேக் ஸ்ட்ராங்கா நடந்திருக்கு. இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து நெக்ஸ்ட் அகைன் இந்த இடத்துல ஒரு ஹையர் கையை வந்து பிரேக் பண்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு கோல்டுல. நான் 1H வந்துட்டேன். 1H வந்தா எனக்குரிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் மார்க் பண்ணிட்டேன். கேண்டில் க்ளோஸ்மே நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. ஓகே ஓகே ஃபைன். இங்கேயுமே ஒரு கீ லெவல் இருக்குது. மார்க்கெட் இந்த ஒரு ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம்ல தான் இருக்குது. மேபி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்தே மேல போய் இந்த ஒரு ஹையர் கையை டன் பண்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹையர் கை, ஏன்னா இதுதான் மார்க்கெட் கிளியரா அப் ட்ரெண்ட்ல இருக்குது. மேல ஹையர் கையை தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி நியூவா ஒரு ஹையர் கை ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஜஸ்ட் மினிட். ஓகே, அப்ப நம்மளோட ஸ்விங் லோ பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட ஸ்விங் லோ. ஓகேவா? இந்த ஒரு லிக்விடிட்டி மேல வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போறதுக்கே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டியை பில்ட் பண்ணி வச்சிருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னாலே தெரியும், லிக்விடிட்டி இங்கேயுமே பில்ட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதோட 50% லெவலுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, ஓடி லெவலுக்கு வரல. ஓகே, மேபி இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கு பவர் பத்தலன்னா மார்க்கெட் இந்த ஒரு ஓடி லெவலுக்குமே வந்துட்டு போவோம். அப்ப கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு கிளியரா. நம்ம எந்த இடத்துல இருந்தெல்லாம் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பையிங் எடுத்துருக்கலாம். மார்க்கெட் இங்க இருந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. அங்க இருந்தே ஒரு பையிங்னா நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் டிபிஆ போறதுக்குரிய ப்ராபபிலிட்டி அதிகமாவே இருக்குது. அதர்வைஸ் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கல, மார்க்கெட் வந்து மேல போறதுக்குரிய பவர் பத்தல, பட் கீழே வருது, அகைன் வந்து ரிட்டர்ன் வருது, பியரிஷ் இன்னும் இந்த இடத்துல வந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் நம்மளோட லெவலுக்கு வந்து இந்த ஒரு லிக்விடிட்டியை வந்து அன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி இங்க போறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் இங்கேயுமே இந்த ஒரு லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, இன்னுமே பியரிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குரிய ஓடி லெவல் இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உள்ள லிக்விடிட்டிஸ்மே ஹன் பண்ணி நமக்குரிய ஓடி லெவல்லுமே இருந்து மார்க்கெட் இங்க இருந்து மூவ் பண்றதுக்குரிய ப்ராபபிலிட்டியுமே அதிகமா இருக்குது. இந்த ஒரு கீ லெவல்மே இது இருக்குது. அப்ப இங்க இருந்து கூட மார்க்கெட் வந்து ஒன் ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம், இல்ல இந்த ஒரு ஸ்விங்கோட இதை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து கோல்டுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டுல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ட்ரெண்டு கிளியரா ஸ்ட்ராங்கா இருக்கு, அப் ட்ரெண்டு. ஓகேவா? ரெண்டாவது நமக்குரிய ஜோன் லெவல் வந்து நம்ம வந்து கிளியரா வந்து டிரா பண்ணி வச்சிருக்கோம். அங்க இருந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா நம்ம தாராளமா கோல்ட பை பண்ணலாம். நான் வந்து கோல்ட வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பை பண்ற மாதிரி ஐடியா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்குதோ நான் வந்து பை பண்ண போறேன். ஓகே, லாஸ்டா பார்த்தோம்னா நம்ம வந்து பிடிசில வந்து நம்ம பார்க்கலாம். Just wait. ஓகே, நான் ப்ரீவியஸா இருக்க டிராயிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டோட ஓவராலா நம்ம வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷா இருக்குது.
இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஹையர் ஹையை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட். அகைன்மே இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணிருக்குது. அப்ப இது வந்து நம்மளோட ஸ்விங் லோ பாயிண்டா இருக்கும். அந்த லோ வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல உள்ள கீ லெவல ப்ராப்பரா மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல்லிஷ்க்குரிய மொமெண்டம் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்டோட கீ லெவல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் டிரா பண்றேன், எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து கிளியரா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அகைன் இங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா அங்க இருந்து நீங்க வந்து அப் டு இந்த லெவல் வரைக்குமே நீங்க வந்து பை பண்ணலாம். பிடிசி வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கு, நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டான மார்க்கெட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட வீக்லி அனலைஸ். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. அது தவிர வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்டுமே நீங்க வந்து கோல்டில் வந்து ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட மார்க்கெட்ல கிளாரிட்டி இல்ல ப்ரோ, என்கிட்ட நான் வந்து ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், நான் டிராவல் பண்றக்கூடிய ஒரு ரோட் மேப்பே என்கிட்ட இல்ல, எனக்கு வந்து ஒரு வே தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கீ லெவல்னே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா வந்து நான் வந்து ஷேர் பண்றேன்.